இந்த பூமியில் உள்ள சில இடங்கள் வரைபடத்திலேயே இல்லை. இவை மனிதர்களால் மறக்கப்பட்டவை அல்ல. இவை மறக்கப்பட்டதாகவே இருக்க வேண்டும். அரவிந்த் மர்மங்களை ஆராயும் ஒரு யூடியூபர். 15 ஆண்டுகளுக்கு ஒரு முறையே தோன்றும் ஒரு கடற்கரை கிராமம் பற்றி அவன் கேள்விப்பட்டான். அந்த இரவு கடல் வேகமாக பின்வாங்கத் தொடங்கியது. அரவிந்த் புரிந்து கொண்டான், இது இயற்கை அல்ல. கடலின் அடியிலிருந்து ஒரு பழைய மரக்கதவு மேலே எழுந்தது. அதை யார் கட்டியது? எது திறக்கப் போகிறது? யாருக்கும் தெரியாது. அரவிந்து யோசிக்காமல் கதவை திறந்து விட்டான். அந்த ஒளி மனிதன் பார்த்ததே இல்லாதது. அவனுக்கு முன் முழு கிராமமே தோன்றியது. ஆனா ஒரு மனிதனும் இல்லை, அடையாளங்களே இல்லை. ஆனால் யாரோ கண்காணிப்பது போலிருந்தது. ஒரு வீட்டின் சுவர்களில் சிவப்பாக எழுதப்பட்டிருந்தது, மீண்டும் வந்தவருக்கு வாழ்வு இல்லை. அரவிந்தின் இதயம் ஒரு தட்டுப்பாடு விட்டது. அவன் மொபைல் எடுத்தான். நுருள இருந்த பேட்டரி ஒன்றுக்கு விழுந்தது. அவனுக்கே புரியவில்லை ஏன். அப்போ ஒரு குழந்தையின் குரல் கேட்டது, அண்ணா, நம்மை வெளியே கொண்டு போங்க. அவள் கால்கள் தரையை தொடவே இல்லை. இல்லனா நீங்கவும் இங்கத்தான். அதன் பின்னர் முழு கிராமமும் மீண்டும் கடலுக்குள் மூழ்கத் தொடங்கியது. அரவிந்த் அதை பார்த்தது. அவன் உயிர் சில வினாடிகளில்தான் இருந்தது. அவன் கடைசி நொடியில்தான் கதவை தாண்டி பாய்ந்தான். கதவு சத்தமின்றி மூடிக்கொண்டது. அடுத்த நாள் காலை மரக்கதவு மட்டும் கடற்கரையில் கிடந்தது. அரவிந்தின் மொபைல் கூட கிடைக்கவில்லை. கதவின் மேல் இரத்த சிவப்பு எழுத்தில் எழுதப்பட்டிருந்தது, இது மீண்டும் திறக்காதீர்கள். அதை யார் எழுதியது? அரவிந்த் தானா? அவனுக்கு என்ன ஆனது? இது இன்னும் மர்மமே. சில கதவுகள் திறக்கக்கூடாது, ஆனா மனிதனுக்கு ஆவல் அதிகம். நாளைக்கு நல்ல கதையோடு வர மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க.